பாட்டி நீ இப்படி உட்காந்துருக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்கின்றது. இலங்கை தீவின் எரிசக்தி நெருக்கடி தற்போது ஒரு தீவிரமான டொமினோ ஆட்டத்தில் சரிவடையும் கட்டைகள் போல விலையேற்றம் என்ற கட்டைகளை பல முனைகளில் அதிகரிக்க வைக்கின்றது. அந்த வகையில் நோக்கினால் 2022 ஆண்டில் அப்போது ராஜபக்ஷ அதிகார மையத்தின் அதிகார குறியீடாக இருந்த அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்ஷவை துரத்தி அடித்த அறகலைய காலத்தை ஒத்த ஒரு எரிபொருள் நெருக்கடி, குறிப்பாக எரிபொருள் விலையேற்றம் தற்போது பதிவாகியுள்ளது. நேற்று நள்ளிரவில் மீண்டும் ஒருமுறை இலங்கையில் எரிபொருளின் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த எரிபொருளின் புதிய விலை உயர்வானது ஏறக்குறைய 2022 பொருளாதார நெருக்கடி காலத்தை நினைவூட்ட தலைப்படுகின்றது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதனால் ஏற்படக்கூடிய சகல விலையேற்றங்களுக்குரிய டொமினோ ஆட்டம் ஒன்று நகர்த்தப்பட தலைப்படுகின்றது. ஏனென்றால் பேருந்து கட்டணங்களும் விரைவில் உயர்த்தப்பட உள்ளன. இந்த விலையேற்ற டொமினோ கட்டைகள் ஏறுமுகமாக, அதாவது விலையேற்றம் என்ற உயர்வுடன் சரிவடைந்து கொள்வதால் மக்களின் பணப்பைகளை சரசரவென குறைக்கும் சாத்தியப்பாடுகள் இனிமேல் அதிகரித்து செல்லும் என்பதும் நிதர்சனமான ஒரு விடயம். தற்போது இலங்கையில் மீண்டும் தலையெடுத்த இந்த எரிபொருள் நெருக்கடியில் எப்படியாவது காசு பார்த்துவிட வேண்டும், குறுக்கு வழியில் பணத்தை பார்த்துவிட வேண்டும் என்ற பதுக்கல் மாபியாவும் முளைத்திருக்கிறது. இதனால் இதுவரை போதை மாபியா, பாதாள உலக முகங்களை துரத்திய காவல்துறைக்கு, இல்லையென்றால் தேடி பிடிக்க வேண்டிய காவல்துறைக்கு இப்போது பெட்ரோல் மாபியாவை, அதாவது எரிபொருளை பதுக்கி அதையே விலைக்கு விற்கும் விற்பனை செய்யும் மாபியா முகங்களையும் பிடிக்கும் வகையில் தேடுதல்களை நடத்த வேண்டிய புதிய தலையீடு ஒன்றும் வந்துவிட்டது. இலங்கையில் இப்போது இந்த எரிபொருள் விநியோக நெருக்கடியை சமாளிப்பதற்காக QR இல்லையென்றால் குயிக் ரெஸ்பான்ஸ் எனப்படும் துரித பதிலளிப்பு முறை நடைமுறையில் உள்ள விடயம் நீங்கள் அறிந்த விடயம். இந்த துரித பதிலளிப்பு பங்கீட்டு முறை சாமானியர்களுக்கு இதுவரை பெரிய ஆறுதலை வழங்கும் அறிகுறிகளை தீவிரமாக வழங்காததால் இந்த விநியோக முறையில் புதியதொரு மாற்றத்தை கொண்டு வர அதிகாரிகள் இப்போது தீவிரமான ஆய்வுகளை செய்வதாக தெரிகின்றது. 2022 ஆண்டில் இலங்கையில் ராஜபக்சக்களின் தவறான பொருளாதார நிர்வாகத்தால் நாட்டில் பொருளாதார நெருக்கடி தலைதூக்கிய போது அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த QR முறை. அதாவது கோட்டாபாய பதவி விலகிய பின்னர், ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற பின்னர் இந்த QR முறை நடைமுறைக்கு வந்தது. ஆனால் இந்த QR முறை, அதாவது துரித பதிலளிப்பு முறை, செயற்கையாக எரிபொருளின் தேவையை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாகவும் முறையாக அது பலன்களை வழங்க தவறுவதாகவும் விமர்சனங்கள் வந்ததால் இனிமேல் QR முறைமை இலங்கைக்கு சரி வருமா என்பதுதான் தற்போது பரவலாக கிசுகிசுக்கப்படும் ஒரு விடயமாகின்றது. இந்த விடயத்தில் இலங்கையில் உள்ள எரிசக்தி நிபுணர்கள், கொள்கை ஆய்வாளர்களிடமிருந்து தற்போது அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா புதிய தீர்வுகளை அவசரமாக தேடுவதாகவும் தெரிகின்றது. இவ்வாறாக அனுர தீர்வுகளை தேடும் நிலையில்தான் புதிய எரிபொருள் விலை சீர்திருத்தம் என்ற அடிப்படையில் எரிபொருளின் விலைகள் நேற்று நள்ளிரவில் மீண்டும் உயர்த்தப்பட்டன. இதனால் வாகனங்களுக்கு பயன்படுத்தும், அதாவது சாதாரண மக்கள் தமது கார்களுக்கு பயன்படுத்தும் பெட்ரோல் வரை அனைத்து வகையான எரிபொருள் விலையும் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஆக குறைந்தது 3 மாத காலத்திற்கு மக்களுக்கு இந்த எரிபொருள் விலை உயர்வில் ஒரு குட்டி மானியத்தை வழங்கும் வகையில் சர்வதேச நாணய நிதியம் மனமிறங்க வேண்டும் என்ற ஒரு இறைஞ்சல் பாவையும் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் வாஷிங்டனில் உள்ள அனைத்துலக நாணய நிதிய தலைகளிடம் முன்வைத்ததாக தெரிகின்றது. ஏனென்றால் இலங்கைக்கு பிணை மீட்பை செய்த
ஒரு நிதி அமைப்பாக அனைத்துலக நாணய நிதியம் இருப்பது நீங்கள் அறிந்த விடயம். ஆகையால் இந்த பிணை மீட்பை அனைத்துலக நாணய நிதியம் மேற்கொண்ட போது தேவையற்ற மானியங்களை அரசாங்கம் வழங்கக்கூடாது என்ற நியமங்கள் விதிகள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் தான் இந்த கடன் உதவி வழங்கப்பட்டது. ஆனால் இப்போது எரிபொருள் விலையேற்றம் சாமானிய மக்களின் கழுத்துக்களை இருக்குவதால் ஆக குறைந்தது 3 மாத காலத்திற்கு சாமானிய மக்களுக்கு எரிபொருளில் ஒரு மானியத்தை வழங்க, அதாவது விலை மேலும் உயர்வதை தடுக்க அனைத்துலக நாணய நிதியம் தனது இறுக்கமான விதியை தளர்த்த வேண்டும் என அரசாங்கம் கோருகின்றது. அநேகமாக இலங்கையின் இந்த திண்டாட்ட நிலையால் அனைத்துலக நாணய நிதியம் இதற்கு ஓரளவுக்கு பச்சை கொடி காட்டலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் உறுதிப்பாடு இல்லை. இவ்வாறாக போதும் என எரிசக்தி நெருக்கடிகளை கொண்டுள்ள இலங்கை தீவின் போதாத காலமோ என்னவோ இந்து சமுத்திரத்தில் உள்ள, அதாவது அமெரிக்க பிரித்தானியா தளங்கள் உள்ள டியாகோ காசியா மீது ஈரான் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியமை இனிவரும் நாட்களில் இலங்கை தீவு எவ்வாறு நடுநிலைமை இருக்கக்கூடும் என்ற குறுகுறுப்புக்குரிய புதிய வினாவை எழுப்ப தலைப்படுகின்றது. ஏனென்றால் இலங்கை உட்பட உலகை பெரும் எரிசக்தி நெருக்கடி தீண்டினாலும் டியாகோ காசியா தீவு இந்து சமுத்திரத்தில் உள்ள தீவு என்பதால் இந்த தீவின் பயன்பாட்டை மாற்று வழியில் திசை திருப்பினால் நிச்சயமாக அமெரிக்காவின் பார்வை இலங்கை மீது திரும்பக்கூடும் என்பதும் புரிதலுக்குரியது. இப்போது ஹோர்மோஸ் நீரிணையை மையப்படுத்தி அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முழுமையான துருப்புச்சீட்டு ஆட்டத்தை நடத்த தலைப்படுகின்றார். இதனை அவரது புதிய எச்சரிக்கை புலப்படுத்தி இருக்கிறது. ஹோர்மோஸ் நீரிணையை ஈரான் 48 மணி நேரத்துக்குள் முழுமையாக திறக்காவிட்டால் ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்களை அமெரிக்கா முற்றிலுமாக தகர்க்கும், அழிக்கும் என ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை விடுக்க, ஈரானும் பதிலுக்கு இன்னொரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதாவது அமெரிக்கா இவ்வாறு தனது எரிபொருள் உற்பத்தி நிலையங்கள் இல்லையா மின்சார உற்பத்தி நிலையங்களை தாக்கினால் அதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ஏனைய எரிசக்தி மையங்களை, அதாவது வளைகுடாவில் உள்ள எரிசக்தி மையங்களை தாக்கும் என்ற எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. ஆகையால் 48 மணி நேரத்துக்குரிய எதிர்வரும் 2 நாட்கள் உலகம் உற்றுநோக்கும் ஒரு முக்கியமான காலமாக போகின்றது. ஈரானை பொறுத்தவரை அமெரிக்கா அதன் மின்சார உற்பத்தி நிலையங்களை தாக்கினால் தலைநகர் தெஹ்ரான் உட்பட்ட இடங்களுக்கு மின்சார விநியோகம் தடைப்படும் என்பதும், சாமானிய மக்கள் இதனால் பெரும் அல்லல் உருவார்கள் என்பதும், ஈரான் இதனால் பெரும் தாக்கங்களை எதிர்நோக்கும் என்பதும் புரிதலுக்குரிய விடயம். ஆனால் ஈரானும் மறுதலையாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் மின்சார உற்பத்தி தளங்கள், தகவல் தொழில்நுட்ப தளங்கள், உட்கட்டமைப்புகள், இராணுவ தளங்கள், ஏன் கடல் நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு ஆலைகள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என எச்சரித்திருக்கின்றது. ஆனால் இப்போது 2 தரப்புமே குடிமக்களுக்கு தேவையான சக்தி வளத்தை இல்லை என்றால் அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் இடங்களை குறிவைப்பது தெரிகின்றது. அதனால் தான் மின்சாரம், குடிநீர் ஆலைகள் எல்லாமே குறிவைக்கப்படும் வகையில் இந்த எச்சரிக்கைகள் தீவிரமாக வருகின்றன. ஆக மொத்தம் இப்போதைக்கு இந்த போர் மக்களுக்கு மின்சாரம், குடிநீர் மற்றும் தகவல் தொடர்புகளை வழங்கும் தளங்கள் மீதும் நாசகாரமாக விரிவடையும் வகையில் ஒரு புதிய திருப்பத்தை எடுத்திருப்பது இந்த எச்சரிக்கை, பதிலடி எச்சரிக்கைகள் மூலமாக தெரிகின்றது. இதற்கு அப்பால் தான் ஈரான் கடந்த வெள்ளியன்று இந்து சமுத்திரத்தில் உள்ள டியாகோ காசியாவை இலக்கு வைத்து ஏவிய ஏவுகணைகள் இப்போது அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவை அலறி அடிக்க வைப்பது மாத்திரமல்லாமல் இலங்கை தீவுக்கும் உள்ளூரோ ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடும். ஏனென்றால் எதிரிகளின் கைகளுக்கு எட்டாத தூரத்தில் இந்த டியாகோ காசியா தீவு இருப்பதால் தான் அமெரிக்கா இதில் தனது தளத்தை நிறுவியிருந்தது. ஆனால் இப்போது இந்த தளத்தை நோக்கி ஈரான் ஏவுகணைகளை ஏவியுள்ளது. அந்த ஏவுகணைகள் அந்த தளத்தை தாக்காமல் இடையில் செயலிழந்து போனாலும் ஈரானின் இந்த முயற்சி ஒரு குறியீட்டு முயற்சி. ஏனென்றால் ஈரானிடம் பலரும் நினைப்பதை விட அதிக தூரத்திற்கு பாயக்கூடிய ஏவுகணைகள் இருக்கின்றனவா என்ற கவலைகளை இந்த டியாகோ காசியாவை நோக்கி ஈரான் ஏவிய ஏவுகணைகளின் குறியீட்டு செய்தி ஒரு பலமான சந்தேகத்தை வழங்க தலைப்படுகின்றது. இது அமெரிக்காவுக்கும் ஒரு பாரதூரமான நிலையாகும். ஏனென்றால் ஈரானின் தாக்குதல் வரம்புக்கு அப்பால் இருப்பதாக பல அமெரிக்க போர்க்களங்கள் நினைத்துக் கொள்கின்றன. இவ்வாறாக அமெரிக்காவின் ஏனைய இராணுவ தளங்களும் நினைத்துக் கொள்கின்றன. ஆனால் இவையெல்லாம் தனது தாக்குதல் எல்லைக்குள் தான் இருக்கின்றது என்ற செய்தியை ஈரான் இந்த தாக்குதல் மூலம் சொல்ல தலைப்பட்டாலும்
இலங்கை தீவுக்கு இது வேறு ஒரு வகையில் புதிய கண்டங்களை உருவாக்கக்கூடும் என்பதும் புரிதலுக்குரிய ஒரு விடயமாகும்.